ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ளூடூத்து, எஃப்எம் பிளேயரு, டிஎஃப் கார்டு ரீடரு, ஆக்ஸ் இன்புட்டு கொடுக்குற ப்ரீஆம்ப் வச்சிருக்க மாடியூலு. அதை கார் டாயில் செட் பண்ணியிருக்கோம். இதை எல்லாருமே ஈஸியாக செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக செய்யலாம், மற்றவங்களும் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸியாக செய்யலாம் ஒரு தடவை பார்த்துட்டா. இதில் பார்த்தீங்கன்னா இதோட பவருக்காக ஒரு செல்ஃபோனோட சார்ஜர் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பின்னை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இதோட பவர் சப்ளைக்கு 5 வோல்ட் அதில் வரும் அப்படிங்கிறதுனால அதில் கொடுத்துட்டோம். இந்த ப்ரீஆம்ப் பிளேயர் இதில் தான் ஒர்க் பண்ணுது. எல்லாருமே இதில் ஈஸியாக செய்யலாம். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் காரோட டாப் சைடில் MP3 மாடியூலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மகிட்ட எந்த பொம்மை இருக்கோ அதில் எந்த மாடியூல் மேட்ச் ஆகுதோ அதை பார்த்து பண்ணிக்கலாம். நம்ம இந்த வேனில் பார்த்தோம்னா சைடில் இப்படி கீழே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, நம்மளை பார்த்துருக்கும், நம்ம இதை பார்த்துக்கலாம். ப்ளூடூத் இருக்கையில் அதாவே இண்டிகேஷன் வந்துடும், ப்ளூடூத் கனெக்டட்னு வந்துடும். அதனால் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நேரில் பார்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். சைடில் இந்த வேனில் இது சரியாக வரும். அப்புறம் தான் இந்த பஸ்ஸில் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படியே ரெக்டாங்கிளாக கட் பண்ணி இந்த கம்பியை மட்டும் எடுத்துட்டு இதை அதே போர்ஷனில் உள்ளார வைக்கலாம். இந்த மாடியூல் அப்படியே உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு அப்புறம் தனியாக கம்பி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெளியில் ஃபிக்ஸ் பண்ணால இந்த பென்ட்ரைவ் போடுறது, இந்த ஓப்பனபிள் ஏரியா, ஆக்ஸு, கார்டு போடுறது, இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மிச்ச இடத்துல கம்பி இருந்தால் பரவாயில்ல. நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எது வேணாலும் எந்த பொம்மையில் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஏவி பின்னாடி பக்கம் வச்சிங்கன்னா சைலன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துலேருந்து அவுட்புட் வெளியில் பின்னு 2 வைக்கையில் 2 சைலன்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். பஸ்லையும் அதே மாதிரி தான் பின்னாடி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பின்னு, இது நீங்கள் உங்களால் திருப்பிலாம் மாட்ட முடியாது, தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படியே மாட்டிக்க வேண்டியதான். பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா எது கிரவுண்டு, எது பாசிட்டிவ் வோல்டேஜ், விசிசின்னு இருக்கிறது, ஒன்று கிரவுண்டுன்னு இருக்கிறது. இதுக்கு நேராக நீங்கள் எந்த கலர் ஒயர் வருதுன்ட்டு இது நேராக பார்த்துக்கணும். கரெக்டாக கிரவுண்டு இருக்கிற இடத்துல இந்த செல்ஃபோன் சார்ஜரில் இருந்த கருப்பு ஒயரும் விசிசின்னு இருக்கிறதுல இந்த சிவப்பு ஒயரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன் இருக்குது. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக புரியறதுக்கு தான் இது. இங்கே பாருங்கள், இங்கே டாட்டட் லைன் ரெட்டு டாட்டடாக இருக்குது பாருங்கள். இது நேராக எங்கே போகுது அப்படின்னா விசிசின்னு இருக்குது, பாசிட்டிவ்க்கு போகுது. அதனால் இங்கே சொருவிட்டு இதுக்கப்புறம் நேராக இங்கே போனோம்னா இது பாசிட்டிவ். அந்த லைனே கொடுத்துருக்காங்க இங்கே. அதில் அழகாக சார்ஜரை நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். கிரவுண்டில் நெகட்டிவை கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலராக இருக்கிறது. அவ்வளோதான், இது பவர் கனெக்ஷன். அவ்வளோதான், இது பவர் கொடுத்தாலே உடனே என்ன ஆயிரும், ஆன் ஆயிரும். இப்போ இந்த பிளேயரில் இருக்க மாதிரியே தான் இதில் இருக்குது, இந்த கார்லேயும் இருக்குது. இந்த கார்லேயும் அதே மாதிரி விசிசி கிரவுண்டுன்னு இருக்குது. இதே மாதிரி தான் இந்த பின்னை தான் இதில் எடுத்து சொருவ போகிறோம். நம்ம அடிக்கடி பின் இல்லை ஒரு தடவை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன், கீழே போய் ஒயரில் சால்ரிங் வச்சுட்டேன். கீழே அந்த போர்ட்லேயே சால்ரிங் வச்சுட்டேன். இது இப்போ பவர் சப்ளை கொடுத்துட்டோம். அடுத்ததுக்கு இங்கேருந்து ஆம்ப்ளிஃபையருக்கு என்ன பண்ணுது, ஆடியோ இங்கேருந்து போகுது. ஆடியோ எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுலேயே ஒன்றுமே இல்லை, எல்லாமே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு, படித்து பார்த்துட்டா போதும். இங்கே பாருங்கள், எல் அவுட்டு, அதாவது லெஃப்ட் அவுட்டு, அடுத்தது கிரவுண்டு, அடுத்தது ரைட் அவுட்டு, 4வது ஆண்டனா. இந்த முதல் 3 மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். அதில் அந்த பின்னு அவங்க கொடுத்துருக்க பின்னை அப்படியே சொருவ வேண்டியதான். இதையும் மாற்றிலாம் சொருவ முடியாது, இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு நேராக அந்த ஒயருக்கு நேராக என்ன எழுதியிருக்கோ அதான். இப்போ என்ன கலரு, கடைசி கலர் வந்து கடைசி டாட்டட் லைன் வந்து ஆண்டனா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெட்டு வந்து லெஃப்ட்டு, அடுத்ததாக இருக்கிற இந்த ஒயிட்டு வந்து ரைட் கிரவுண்டு, 3வதாக இருக்கிறது இந்த டாட்டட் லைன் வந்து
ரைட்டு. இந்த 4வது இருக்கிறது தான் ஆண்டனா. இது அடையாளம் தெரியறதுக்காக முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணிட்டோம், இதை வந்து ஏவி சாக்கெட்டில் கொடுக்க போகிறோம். இது இருந்தால் தான் என்ன பண்ணலாம், ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஒரு பின்னை எடுத்து இதில் சொருகலாம். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இதில் எப்படி கிரவுண்டுன்னு போட்டிருக்கோ இதில் பார்த்தீங்கன்னா எல் அவுட்டு, லெஃப்ட் அவுட்டு அப்படின்னா இந்த மேலே இந்த பின்னில் இங்கே கொடுக்கலாம். அடுத்தது கிரவுண்டுன்னு போட்டிருக்கிறது என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அது வந்து எடுத்து இதையும் ஜாயின் பண்ணி இதில் ரெண்டுக்கும் காமனாக இங்கே கொடுத்துடணும். இது கிரவுண்டு. 3வது இதுக்கு மேலே இருக்க பின், இன்னொரு சாக்கெட்டோட மேலே இருக்க பின்னில் ஆர் அவுட்டு, அதாவது ரைட் அவுட்டு அங்கே கொடுத்துட்றோம். ஆக 3 வயர் வருது அங்கேருந்து. லெஃப்ட் அவுட்டு, ரைட் அவுட்டு, கிரவுண்டு. இங்கேயும் 3 கனெக்ஷன் இருக்குது. இது ஒரு கனெக்ஷனு, இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கனெக்ஷனு, இது ஒரு கனெக்ஷனு மேலே. புரியுதா? இது ஒன்று, இது ரெண்டும் சேர்ந்து ஒன்று கிரவுண்டு, இது ஒன்று. இதுதான் லெஃப்ட்டு, இது ரைட்டு. நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணாலும் மாற்றி கொடுத்துக்கலாம். ஆனால் கிரவுண்டு மட்டும் இதாக இருக்கணும். இதை மட்டும் சால்ட்ரிங் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த பின்னிலேருந்து ஒயரே ஜாயின் பண்ணி இதில் தனியாக வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், ஆம்ப்லேருந்து லெஃப்ட் ரைட்டு சேனலுக்கு எடுத்தீங்கன்னா பாட ஆரம்பிச்சிடும். இதில் ஒன்று என்னன்னா, பவர் சப்ளையும் ஆடியோ சிக்னல் அவுட்டும் 2 மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும். இதில் பெரியவங்க ஹெல்ப்போட என்ன பண்ணலாம், இதில் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க கேட்குறத கொடுத்துட்டு இதில் கொஞ்சம் சால்ட்ரிங் வச்சுதாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு 3 வயரை மட்டும் சால்ட்ரிங் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து அந்த ஒயரோட இதில் நீங்கள் கையிலேயே முறுக்கி விட்டுட்டு டேப் அடிச்சு விட்டுறலாம். சரியா? இதோட சேர்ந்து ரிமோட்டும் தந்துடுவாங்க. இந்த ரிமோட்லேயே இந்த மோடு, இதை பார்த்தீங்கன்னா எஃப்எம், ப்ளூடூத்து, கார்டு, ஆக்ஸு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் எப்பயும் போல் வால்யூமு, நெக்ஸ்ட்டு எல்லாமே இருக்குது. ஈக்குவலைசர் இது கூட இருக்குது. நேராக அந்தந்த சாங்குக்கு போகிறதுக்கு நம்பரும் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனுமே ரிமோட்லேயே. இதில் தேவைப்பட்டால் எல்இடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஃபாக் லேம்ப்பு, ஹெட்லைட்டுக்கு 2. இப்போ நான் வைக்க போகிறது ஹெட்லைட்டுக்கு எல்லோ கலர் எல்இடி, ஃபாக் லேம்புக்கு ஆர்ஜிபி மல்டி கலர் எல்இடி. ஃபாக் லேம்புக்கு ஹீட் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த ஹோல்லையே இந்த எல்இடியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்இடி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். இது ஆம்ப்ளிஃபையரில் தான் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது. எங்கள் வீட்டில் ஆம்ப்ளிஃபையரே கிடையாது, டிவி மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் கவலைப்பட வேணாம். டிவிக்கு பின்னாடி AV2 அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆடியோ வீடியோ இன்புட்டு 1, 2ன்னு 2 இருக்கும். ஒன்று வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ் பின்னு சொருகிருப்போம், இன்னொன்று வந்து எம்டியாக இருக்கும். எல்லோ, ரெட்டு, ஒயிட்டுன்னு 3 சாக்கெட் இருக்கும். அந்த ஃப்ரீயாக இருக்க சாக்கெட்டில் AV2ன்னு இருக்க சாக்கெட்டில் அது எல்லோ விட்டுட்டு இந்த ரெட்டையும் ஒயிட்டையும் கனெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் ரிமோட்டில், டிவி ரிமோட்டில் AV2ன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த இதில் வர பாட்டை நீங்கள் டிவிலே கேட்டுக்கலாம். AV2வில் வச்சு டிவிலே கேட்டுக்கலாம். இல்லை எனக்கு படமே பார்க்கணும் அப்படின்னா
இந்த மாடியூல் வந்து வீடியோ பிளேயராகவும் கிடைக்குது. அந்த வீடியோ பிளேயர் மாடியூலை வச்சுட்டிங்கன்னா இங்கேயே 3 பின் வந்துடும். எல்லோ, ரெட்டு, ஒயிட்டுன்னு 3மே வந்துடும். அந்த 3ஐயும் பேரலாக டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுலேயே பென்ட்ரைவ் சொருவி நீங்கள் சினிமாவும் பார்த்துக்க முடியும், எந்த மூவி வேணுனாலும் பார்த்துக்க முடியும், ஆடியோ எஃபெக்டோட The Bluetooth device is connected successfully.